ஹலோ, வணக்கம் ஸ்டூடண்ட்ஸ். அக்கவுண்ட்ஸ் ஃபார் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ல ஓகே டிஎஸ் ரெட்டி புக்கில் எக்ஸசைஸ் 34 பார்க்கலாம். எக்ஸசைஸ் 34 இங்கே எழுதியிருக்கேன்னா சரி, இங்கே ஃபுல் ஆன்சர் போட்டிருக்கேன். ஆனால் நீங்கள் ஆன்சரை பார்க்காதீங்க. ஓகே, நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் போடலாம். நீங்களும் நோட் புக் பண்ணி வச்சுக்கோங்க. 10 to 15 மினிட்ஸில் போட்டுடலாம். ஓகே, இது கொஞ்சம் கஷ்டமான சம். அதாவது சம்மோட லாஜிக் சொல்லிடுறேன். ரிசிப்ட் பேமெண்ட் கொடுத்துட்டாங்க, இன்கம் எக்ஸ்பென்சர் கொடுத்துட்டாங்க. ஓகே, ரெண்டும் அதாவது ஒன்றுக்கு ஒன்று இருக்குது. இதை வச்சுட்டு ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட்டும் க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட்டும் போடணும். ஓகே, அகைன் ஐ ரிப்பீட், ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட் போட சொல்கிறாங்க. இது எப்படி நம்ம அப்ரோச் பண்ணோம்னா, ரிசிப்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் இருக்குல்ல, அதில் ரிசிப்ட் சைடில் வரதெல்லாம் இன்கம் எக்ஸ்பென்சரில் இன்கமில் வரதா பார்க்கணும். அப்படி வரலைன்னா எதெல்லாம் வரலையோ அதெல்லாம் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் வரும், ஓப்பனிங் ஆர் க்ளோசிங்கில் வரும். அதே மாதிரி டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னா அதுவும் வரும். ஓகேயா, இதுதான் லாஜிக். அதாவது ரிசிப்ட்டும் இன்கம்மை கம்பேர் பண்ணணும், அதே மாதிரி பேமெண்ட்டும் எக்ஸ்பெண்டிச்சரையும் கம்பேர் பண்ணணும். ஓகேயா, சரி, இப்போ நம்ம இந்த ஆன்சரை பார்க்காதீங்க, நான் திரும்ப நம்பர் கீன் பண்ணுறேன். ஓகேயா, சரி, ஃபஸ்ட்டு ரிசிப்டில் ஆரம்பிக்கலாம். ஓகே, ஓப்பனிங் பேலன்ஸ் 4000 அப்படிங்கிறாங்க. ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் முதல்ல இருக்கிறது ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட். ஓகே, எக்ஸலில் செகண்ட் இருக்கிறது க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட். ஸோ இதில் 4000 போட்டுருங்க. அப்படியா நம்பர் போட்டால் நான் என்ன பண்ணிடுறேன்னா ஒரு கலரில் மார்க் பண்ணிடுறேன். ஸோ தட் நமக்கு வந்து ஓகேயா, கிளியர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டைம் நமக்கு கலரில் மார்க் பண்ணது மாத்திரம்தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கணும். அடுத்தது என்டோமெண்ட். இப்போ ரிசிப்டில் இருக்கிறது இன்கமில் இருக்கா பாருங்கள், இன்கமில் இல்லை. அப்போ என்டோமெண்ட் இங்கே 2000 போட்டுருங்க. அதாவது லைபிலிட்டி சைடில் இட் இஸ் எ கேபிட்டல் ரிசீவ். அதாவது ரிசிப்டில் இருந்துட்டு இன்கம் எக்ஸ்பெண்டிச்சரில் இன்கமில் இல்லைன்னா அது கேபிட்டல் ரிசிப்ட். கரெக்டாக? அதான் சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டமான சம்பளம். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் 10,200 இருக்குது, ஆனால் இன்கமில் 10,000 இருக்குது. அப்போ 200 ருபீஸ் என்ன இருக்கும், எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. அப்போ போன வருஷம் அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்திருக்கும், அது இப்போ வந்திருக்கு. ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட்டில் 200 ருபீஸ் போட்டுருங்க, வர வேண்டிய சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங். ஓகேயா? ஓகே, மார்க் பண்ணுற பாருங்க வயலட் கலரில். அடுத்தது என்ட்ரன்ஸ் ஃபீ 800. இங்கே இன்கமில் இருக்கா? இல்லை. அப்போ சரி, என்ட்ரன்ஸ் ஃபீ 400 தான் இருக்குது. ஓகே, என்ட்ரன்ஸ் ஃபீ 400 இருக்குது பிலோ சப்ஸ்கிரிப்ஷன். அப்போ 400 ருபீஸ் வந்து ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ். கொஞ்சம் நிறைய நம்ம அசம்ஷன் பண்ணிக்கணும். ஓகேயா? அடுத்தது டொனேஷன் ஃபார் புக்ஸ். டொனேஷன் இங்கே இருக்கா? இல்லை. அப்போ அதையும் எழுதிருங்க, டொனேஷன் ஃபார் புக்ஸ். ஓகேயா? அடுத்தது என்டர்டெயின்மெண்ட் 4000. கரெக்டாக 4000 இருக்குது, பிரச்சனை இல்லை. லாஸ்ட் ஐட்டம் சேல் ஆஃப் ஃபர்னிச்சர். சரி, இது கொஞ்சம் கவனிங்க. 800 ருபீஸ் ஃபர்னிச்சரை 700 செல் பண்ணாங்க. ஓகே, அப்போ 100 ருபீஸ் லாஸ். 100 ருபீஸ் லாஸ் இங்கே வந்துடுச்சு இன்கம் எக்ஸ்பெண்டிச்சரில், லாஸ் ஆஃப் ஃபர்னிச்சர். அந்த 800 ருபீஸ் புக் வேல்யூ இருக்குல்ல, அது ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட்டில் வரும். ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட்டில் வரும், ஏன்னா க்ளோசிங்கில் எதுவுமே கிடையாது, எல்லாத்தையும் செல் பண்ணியாச்சு. ஓகேயா? அப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் 800 வரும். எப்போ வராது கெஸ் பண்ணுங்கள். எப்போ வராதுன்னா இந்த வருஷமே வாங்கி வச்சிருந்தா வராது. ஆனால் இந்த வருஷமே வாங்கி வைக்க சான்ஸ் இல்லை, ஏன்னா பேமெண்ட் சைடில் ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் எதுவும் இல்லை. பேமெண்ட் சைடில் ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் இல்லாதனால ஓப்பனிங்கில் ஃபர்னிச்சர் வந்துருக்கும். ஓகேயா? கிளியர்? இப்போ நம்ம பேமெண்ட்டையும் எக்ஸ்பெண்டிச்சரையும் கம்பேர் பண்ணோம். ஸோ இதுக்கு முன்னாடி ரிசிப்ட்டும் இன்கமும் கம்பேர் பண்ணோம். ஓகே, இப்போ பேமெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் சேலரி 6000, இங்கே 67 இருக்குது. அப்போ 700 ருபீஸ் அவுட்ஸ்டாண்டிங் சேலரி. ஓகேயா? இது கொஞ்சம் ஈஸி. 700 ருபீஸ் அவுட்ஸ்டாண்டிங் சேலரி. அடுத்தது அட்வர்டைஸ்மெண்ட் 1002, இங்கே 1000 இருக்குது. அப்படின்னா அப்போ எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணியிருக்க அட்வர்டைஸ்மெண்ட். அப்படின்னா ப்ரீபெய்ட் அட்வர்டைஸ்மெண்ட். கரெக்டாக? ஏன்னா பேமெண்ட்டில் பண்ணது எக்ஸ்ட்ரா, ஆனால் எக்ஸ்பெண்டிச்சர் போனது கம்மி. ஓகேயா? இப்போ 200 ருபீஸ் ப்ரீபெய்ட் எக்ஸ்பெண்டிச்சர். டஃப் சம்ங்கிறது. ப்ரொவிஷன்ஸ் பர்ச்சேஸ் 6800, அதில் ப்ரொவிஷன்ஸ் யூஸ்டு 6000. அப்போ 800 ருபீஸ் ஸ்டாக் இருக்குது. 800 ஸ்டாக் இருக்குது. ஓகேயா? அடுத்தது பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி 700, இங்கே எவ்வளோ இருக்குது? 750 இருக்குது. அப்போ அதாவது பே பண்ணது 700, புக்டு 750. அப்போ 50 ருபீஸ் அவுட்ஸ்டாண்டிங் அர்த்தம். கரெக்டாக? 50 ருபீஸ் அவுட்ஸ்டாண்டிங். ஓகே, நான் இங்கே ஆன்சர்லாம் பார்க்கல, நான் வந்து என்ன சம்மந்தம் இது மாதிரி தான் போகிறேன். ஓகே, அடுத்தது பேங்க் டெபாசிட் பண்ணியிருக்கு 1000 ருபீஸ். அப்போ பேங்க் பேலன்ஸ் 1000 ருபீஸ் இருக்கும். கரெக்ட்? ஓகே, டெபாசிட் பண்ணிட்டு அது கேஷ்லேருந்து பேங்க்கு போயிருக்கு. ஓகேயா? அடுத்தது ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ்ட்
2800. இங்கே கன்சியூம்டு 2000. அப்போ 800 ருபீஸ் இன்னும் ஸ்டாக் இருக்குது. கரெக்ட்? 800 ஸ்டாக் இருக்குது. 800 போட்டுருங்க. ஓகே, அதுவும் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் ஸ்டாக்னு போட்டுருங்க. அடுத்தது கிரெடிட்டார்ஸ். போன வருஷம் கிரெடிட்டார்ஸை இப்போ பேமெண்ட் பண்ணியிருக்கு. இப்போ போன வருஷம் பேலன்ஸ் ஷீட்டில் 1300 வரும். ஓகேயா? ஓகே, அப்புறம் 4% இன்வெஸ்ட்மெண்ட் 1920. இது என்ன அர்த்தம் அது? ஓகே, ஏதாவது இங்கே எக்ஸ்பென்சிவ் எதுவும் இல்லை, கண்டிப்பாக வராது. என்னது இன்வெஸ்ட்மெண்ட் பர்ச்சேஸ்ங்கிறது அசட். ஆனால் என்ன இருக்குன்னா இன்கம் அக்கௌண்ட்டில் 80 ருபீஸ் வந்திருக்கு. ஓகே, அப்படின்னா 2000 ருபீஸ் ஒர்த் இன்வெஸ்ட்மெண்ட்டை 1920க்கு வாங்கிட்டு 80 ருபீஸ் கெயின். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் இன் பேலன்ஸ் ஷீட் வில் பி 2000 ருபீஸ். இன்வெஸ்ட்மெண்ட் இன் பேலன்ஸ் ஷீட் வில் பி 2000 ருபீஸ். ஓகேயா? க்ளோசிங் கேஷ் பேலன்ஸ் 1280. அதையும் போட்டுங்க. 1280. 1280. ஓகேயா? அதுக்கப்புறம் என்ன இருக்குது? இப்போ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் எதாவது இருக்கா பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக. ஓகே ஓகே ஓகே. ஸோ பை எக்ஸஸ் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் ஒரு இன்கம் அப்போ டெபிசிட்னு அர்த்தம். ஸோ டெபிசிட்டை மைனஸ் பண்ணணும். ஸோ லெஸ் டெபிசிட் 2370. ஓகேயா? ஸோ இப்போ நீங்கள் போட்டிங்க. இப்போ ஓப்பனிங் கேபிட்டல் என்ன வந்தது? 3700 இருந்தது. ஏன்னா அசட்ஸ் மைனஸ் கிரெடிட்டார்ஸ். ஸோ அதை இங்கேயும் போட்டுருங்க. 3700. 3700 ஓப்பனிங் கேபிட்டல். அதுலேருந்து டெபிசிட் லெஸ் பண்ணிட்டோம். இப்போ டோட்டல் பண்ணிங்கன்னா 2 பேலன்ஸ் ஷீட் டேலி ஆகிடுச்சு. ஓகேயா? ஸோ இந்த சம்மை நீங்கள் ப்ளீஸ் போட்டு பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.